வைக்க போறோம். எங்க இருந்து போறதுக்கான ஒரே வழி அந்த போட் தான். அதுவும் இப்ப போயிடுச்சு. நாமே இதே பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கும்ல. அதான் இதோட அழகையும் தாண்டி கிட்டத்தட்ட 250 வருஷமா இங்க சிவிலைசேஷன் சொல்லிக்கிற எதுவும் தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அடுத்த 7 நாளைக்கு நாங்க அதை ட்ரை பண்ண போறோம். இன்னும் 4 மணி நேரத்துல இங்க இருட்டாயிடும். இங்க செம சூடா இருக்கு. உடனே ஒரு கூடாரத்தை அமைக்கணும். ஆமா, நாம ஏன் கேம்ப் இங்கே செட் பண்ண கூடாது? இந்த ஸ்பாட் நல்லா இருக்குல்ல. சோ இந்த பேக் எல்லாம் இங்கே வச்சுட்டு போய் நம்ம கட்டையை கொண்டு வரலாம். And நீங்க 2 பேரும் நாங்க கேம்ப் ரெடி பண்றோம். எஸ். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கமான் ஷான், சேனலர் வா. கேம்பை எப்படி பண்றது? இல்ல எனக்கு தெரியாது. நாங்க உடனடியா எங்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம தலைக்கு மேல இருக்கிற இந்த மரம் உலகத்திலேயே ஆபத்தான மரம். இந்த மரத்துல இருந்து வர சாருக்கு நம்மள கொல்ற அளவுக்கு விஷத்தன்மை இருக்கு. நாமே இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கோம். இதுக்கிடையில நோலனும் மேக்கும் ஃபயர் பிட்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே நெருப்பு பார்க்க அழகா இருக்குல்ல? இன்னும் நெருப்பை வைக்கல. அப்ப நெருப்பு பத்த வைக்க நல்ல இடம்னு சொல்லலாம். அண்ட் ஷான் ஷெல்டருக்கான ஃப்ரேமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்னும் தூங்கும் போது நம்ம தலையில விழுந்துறாதுல்ல. யப். ஆக்சுவலா ஷான் ஒரு சர்வைவல் தகப்பன். இதோட மோசமான சொல்லிருக்காங்க. இன்னும் சில பொருட்களை சேகரிக்கும் போது ஐலாண்ட்ல ஒரு காட்டு மிருகத்தை பார்த்தோம். இங்க யாரையா சிக்கன் வளர்க்கறது? ஏய் ஓடாத, நில்ல நில்ல. அண்ட் கோழிங்க கூட எங்களை பார்த்து பயப்படும். அப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய் என்னையா பண்ற? அம்மா என்னது? இது கத்தி. அந்த பாவப்பட்ட ஜீவனை கொல்ல போறீங்க. கோழியை பிடிக்க விடுங்க. நாம இங்க கொல்ல வரல. ஜிம்மி, இங்க வரதுக்கு முன்னாடி டின்னர்ல என்ன சாப்பிட்டீங்க? சொல்ல முடியாது. நாள் முழுக்க கேம்ப செட் பண்றதுக்கான வேலையில மும்முரமா இருந்தோம். ஆக்சுவலா அது சிம்பிள் தான். இப்ப நான் உங்களுக்கு கேம்ப சுத்தி காட்டுறேன். இங்க தான் நெருப்பு இருக்கும். இதுல தான் சமைக்க போறோம். அப்படியே இங்க வாங்க. இங்க தான் நாங்க தூங்க போறோம். ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. எங்க சர்வைவல் கிரேட்டை இழுத்தோம். அதுல தண்ணி, ஃபுட் எல்லாமே இருக்கு. அண்ட் முக்கியமா ஃபிளேர். இது ஒரு எமர்ஜென்சிக்காக. சூரியன் மறையும் போது கிட்டத்தட்ட நாங்க எல்லா வேலையையும் முடிச்சிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் முடியல. ஆமா, சன்ஸ்கிரீன் ஒண்ணும் பத்திக்காதுல்ல. இன்னைக்கு டே 1 தான் முடிய போகுது. ஆல்ரெடி எனக்கு சன்பர்ன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நான் நம்புறேன். நான் மழை வராதுன்னு நம்புறேன். நாளைக்கு நாங்க ஒரு பெரிய ஷெல்டரா கட்டணும். அதாவது அத படுத்திருக்காரு டாட். அவர் தான் பெரிய ஷெல்டரா கட்டி தர. புரிஞ்சிருச்சு. ஓ ஜிம்மி, நீ அம்மா மாதிரி, ஷான் அப்பா மாதிரி. சரி, நான் தூங்க போறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம். முதல் நாள் ராத்திரியே மல்லாக்க ஆக்சுவலா நாங்க இல்ல, நான் மட்டும் தான் போறேன். சோ நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த நாள் நாங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாளோட வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல பெரிய ரெயின் ப்ரூஃப் ஷெல்டரை கட்ட போறோம். கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு இடம் வேணும். ஏன்னா பேக் எல்லாம் இப்பவே வலிக்குது. அப்புறம் இன்னும் பெட்டரான ஃபயர் பிட். என் பேக்கும் பயங்கரமா வலிக்குது. நாங்க நல்ல தடியான நீளமான குச்சியா தேடிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஷெல்டர் டாப்ல குறுக்குல அதை போட முடியும். ஒருவேளை மழை பெஞ்சா டார்ப்லயும் இலையிலயும் தண்ணி தங்காம அது பின்பக்கமா கீழே ஊத்தும். எங்க புது ஷெல்டருக்கான பொருட்களை நாங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது மேக்கும் நோலனு சீட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீ அதை பாத்தியா? ஆமா. ஆமா, அந்த ஆரஞ்சு என்னது? அத நம்ம பவுன்சி சீட்டா பயன்படுத்தலாம். நண்பா, இது ஒரு மெதவ. டியூட், இங்க வலை இருக்குது. சிக்கன் பிடிக்க இதை நம்ம பயன்படுத்தலாம். ஓ டியூட், இதுக்குள்ள நிறைய பூச்சிகள் இருக்கு. ஓடிரு. ஜிம்மி, கடல்ல இருந்து நாங்க உன்னை கண்டுபிடிச்சோம். அதை பவுன்சி சீட்டா பயன்படுத்தலாம். இது ஆட்டையை போட்டி இல்ல. அப்ப நீ தான் திருடுனீங்க? இல்ல, அது கரை ஒதுங்குச்சு. அப்ப இது திருட்டு இல்ல. இது நல்லா இருக்கு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சேனலர், ஷான், நானும் சேர்ந்து அந்த ஷர்ட்டரை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படிதான் பண்ணிட்டே. இன்னும் சூரிய சுழன் தான் அடிக்குது. ஆனா இங்க கம்மியா தான் இருக்கும். சோ 90% இங்க எப்பவும் நேரலா தான் இருக்கும். மேக்கு நோலனு இளநி பறிச்சாங்க. ஆல் ரைட். பாத்து, கத்தி ரொம்ப பெருசா இருக்கு. கோகனட் சூப்பரா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் கோழி பிடிச்சாங்க. ஏய் ஓடி போயிடுங்க, இல்லனா உங்களை பிரியாணி ஆக்கிடுவா. ஓடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அதுகளை காப்பாத்துறேன். டே 2 முடிய போகுது. எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆனா பரவாயில்ல. நோலன், அற்புதமா இருந்துச்சு. ஆனா இதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம எதிர்பார்த்ததை விட பெட்டரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரியே நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க ஏன் தண்ணிக்குள்ள இருக்கோம்னு யோசிச்சீங்கன்னா சேனலை பாருங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கு இது ஒரே வழிதான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு சமைக்க தண்ணி வேணும். அப்புறம் டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும்ல. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியணுமா? என்னது? நாம மொத்தமா 10 காட் தண்ணியை கொண்டு வந்தோம். இப்ப வெறும் 6 தான் இருக்கு. இது 2வது நாள் தானே? தெரியும். இனிமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. தண்ணிய பார்த்து சிக்கனமா செலவு பண்ண, புரியுதா? இனி சொட்டு சொட்ட தான் குடிக்கணும். நான் ஒத்துக்கிறேன். சரி, நம்ம எல்லாரும் எதுக்கு ஒத்துக்கிறோம்? ஷான், நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப இருட்டிடுச்சு, தூங்க போலாமா? ஒருவேளை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலனா இதோ இங்க இருக்கான இந்த மேக். இவ இந்த வீடியோலயும் பணத்தை இழந்திருக்கான். கடைசி 2 மாசத்துல சேனல்ல கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் லாஸ் பண்ணிருக்கான். இப்படி மோசமா அறிமுகப்படுத்த மாட்டாங்க. என்னதான் எங்க ஷெல்டர் அப்கிரேட் பண்ணாலும் 2வது நாள் தூக்கம் முதல் நாளை விட மோசமா இருந்துச்சு. நாங்க தெரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா இந்த ஐலாண்ட் முழுக்க ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்கு. நைட் முழுக்க அது எங்களை தொடர்ந்து கடிச்சுட்டே இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல, சேனலரும் நானும் தான் அதால மோசமா பாதிக்கப்பட்டோம். என்னால ராத்திரி ஃபுல்லா தூங்கவே முடியல. இது வரைக்கும் எனக்கு இப்படி எல்லாம் ஆனதே கிடையாது. என் கையில எவ்வளவு பூச்சி கடிச்சதுன்னே தெரியல. இங்க பாரு, தெரியுதா? நைட்டு சரியா தூங்காததுனால பகல்ல தூங்கிட்டு இருந்தோம்.
கவனிக்க ஆள் இல்லைன்னா எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கோழிகளை பிடிக்கலாம். பரவாயில்ல, மீனை மட்டும் பிடிக்கலாம். நேத்து அந்த கடற்கரை ஓரத்துல நானும் நோலனும் கொஞ்சம் நெட்டை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு கோழிகளை பிடிக்க எனக்கு உதவி செய்ய போறாங்க. பிளான் ரொம்ப சிம்பிள். அந்த பெரிய வலையை இந்த இடத்துல வைக்க போறோம். அதுக்கப்புறம் மேல கயிறோட கட்ட போறோம். அதுக்கப்புறம் கோழி வந்தா இதுல மாட்டிக்கும். சரி வாங்க போலாம். ஒருவேளை நான் முழிச்சிருந்தாலும் என்னால அவங்கள தடுத்திருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் ராத்திரி தூங்காததுனால அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பசங்க ஆள் அரவ இல்லாத இடத்துல அநியாயம் பண்றாங்க. இந்த நெட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அடுத்த 30 நிமிஷத்துல பாய்ஸ் இந்த நெட்டை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கட் பண்ணி அத மரத்துல மாட்டி இருக்கிற ரோப்போட கனெக்ட் பண்றாங்க. அதுவும் 4 கார்னர்ஸ்லயும். இப்ப ரெடி. இது வேலை செய்யுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. சில பொரிய வச்சு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் இது கோழியை பிடிக்கிறதுக்கான நேரம். என்ன இது? கோழியை பிடிக்கிறதுக்கு பொறி வச்சிருக்கோம். அந்த கயிறை பார்க்கலாமா? இல்ல முடியாது. இவ்வளவு நேரமா நீங்க இதுதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. பரவாயில்ல, உருப்படியா இந்த காரியத்தையாவது பண்ணிருக்கீங்களா? ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். ஏன்னா அடுத்த 3 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மேக் மட்டும் விட்டு கொடுக்கறதாவே இல்லை. கடைசியா காலம் கடந்து காத்திருந்ததுக்கு அப்புறமா நான் புடிச்சிட்டேன். மேக் என்னது? ஜிம்மி, நான் அதை புடிச்சிட்டேன். ஓ, இந்த கோழி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமா. இது ஒரு நியூ பிராண்ட். அந்த ராஃப்ட்ல இருந்த பறவை ஞாபகம் இருக்கா? ஒன்னு சொல்லட்டுமா? நீ நல்ல புள்ளைய நடந்துக்கோ. இந்த பிராயனை கீழே போட்டு அவனும் நம்ம கூட ஜாலியா சேர்ந்து சுத்தட்டும். கீழே விட நேரம் வந்துருச்சு. அத பிராயன், புடிங்க. போ பிராயன். அது என்னடா பண்ணி தொலைச்ச? அவன் நம்ம ஃப்ரெண்ட் நினைச்சா. நான் பொறி வச்சு பிடிச்சல, அதான் போயிடுச்சு. பிராயனை பிடிச்சு திரும்பவும் ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் வெயில் ஓரளவுக்கு கணிசமா குறைய ஆரம்பிச்சது. அதனால ஒரு நல்ல அட்வென்ச்சருக்கு தயாராக இது ஏத்த சூழ்நிலையா அமைஞ்சது. என் பின்னாடி இருக்கிற ஐலாண்ட் உங்களுக்கு தெரியுதா? இப்ப நாம அங்கதான் போறோம் மேக். நம்ம அதை செய்யலாம். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு நல்ல தீவை விட்டுட்டு எதுக்கு வெறும் பாறை இருக்கிற இடத்துக்கு போறாங்கன்னு யோசிக்கிறீங்க. அதானே? ஆக்சுவலா ஏன் போறோம்னு எங்களுக்கும் தெரியாது. எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப புரியுதா நமக்கு எந்த அளவுக்கு போர் அடிக்குது, கடுப்பா இருக்கும்னு? நம்ம நிறைய தண்ணியும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேக், என்னையா பண்ற? காய்ஸ், இந்த இடத்துல கீழே நிறைய மீன்கள் இருக்கு. நிஜமாவா? ஆமா. அங்க ஒரு ஸ்ட்ரிங் டே இருக்கு. கொஞ்சம் எல்லா மீன்களையும் பாரு. அங்க இருக்கிற அலையெல்லாம் பெருசா இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வருது. ஓ நோ, இருக்கிறதுல பெருசு. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஐலாண்ட் உங்களுக்கு தெரியுதா? நாங்க இங்க இருக்கோம். இங்க பாருங்க, தண்ணி 2 பக்கத்துல இருந்து வருது. அண்ட் இந்த பாறைல்லாம் பயங்கரமா வழுக்குது. நீங்க மேல வரீங்களா? கடவுளே, ஓ, பயங்கரமா வழுக்குது. ரொம்ப கூலா இருக்கு. நாம சாதிச்சிட்டோம். ஆனா என்ன சாதிச்சோன்னு தான் தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். இப்ப எப்படி கீழே இறங்குறது? எப்படி அந்த தீவுக்கு போறது? சீக்கிரமா இறங்கணும்னா நம்ம குதிக்கணும். நான் ஜம்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். சூரிய வெளிச்சம் முழுசா மறைகிறதுக்குள்ள என் மேல மழை துளி விழுந்துச்சு. அடிவானத்துல இருந்து புயல் கிளம்புறத எங்களால பார்க்க முடிஞ்சது. நாங்க எங்க ஐலாண்டுக்கு திரும்ப வந்துட்டோம். வானிலை அறிக்கையில மழை பெய்யாதுன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா மழை வரும். வாங்க பாய்ஸ், எல்லாத்தையும் தயார் பண்ணுவோம். நோலன் ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணலாம், சீக்கிரம் வாங்க. நல்ல மழை வர போகுது. நல்லா பத்திரமா வைக்கணும்ல. நிறைய தண்ணீரை கொண்டு வந்து மூட பாரு. ஷார்லர், இன்னும் நிறைய ஓலை தேவை. வெளிச்சம் முழுசா மறைஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட புது கூடாரத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டோம். மழைக்காக காத்திருந்தோம். இதுல மோசமான விஷயமே, நாங்க இது எதிர்பார்க்கல. பயங்கர இருட்டா இருக்கு. மழை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கூட தெரியல. ஆனா நாங்க எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலினா, புயல் நாங்க கண் மூடி திறக்கிறதுக்குள்ள காணாம போயிடுச்சு. ஆனா இப்பவே சொல்லிடுறேன், நாங்க எந்த அளவுக்கு அன்லக்கின்னு இந்த வீடியோலயே பாப்பீங்க. என்ன பண்றது? மழை பயங்கரமா பெய்யுது. தண்ணி அப்படியே உள்ள இறங்குது. யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு எப்படியாவது வீட்டுக்கு போகணும். குட் மார்னிங் எவ்ரிபாடி. வேற மாதிரி சொல்லி பாப்போம். குட் மார்னிங் எவ்ரிபாடி. குட் மார்னிங். ஏதோ ஆபீஸ்க்கு போற மாதிரி இப்படி சலிச்சுக்கிறீங்க. ஐலாண்ட்ல 4 நாள் இருந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் இதுதான். எந்திரிச்சதும் நாங்க எந்த அளவுக்கு மோசமா தூங்கணும்னு பேசிப்போம். நேத்து ராத்திரி ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒதுக்குப்புறமா போய் ஒண்ணுக்கு அடிப்போம். சில நேரம் ஒன்னா அடிப்போம். நான் போறதை நீங்க யாரும் பாக்கல. அதுக்கப்புறம் நாங்க கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த பொட்டல சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. சோ அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஆல்ரைட், என்னால இவ்வளவு தூரம் தான் வர முடியும். ஹேவ் ஃபன். போயிட்டு வாங்க. மீன் பிடிக்கவா இவ்வளவும் பண்ணோம்? ஆக்சுவலா நல்லா உள்ள போனா மட்டும்தான் உங்களால ஃபிஷ்ஷை பார்க்கவே முடியும். ஏன்னா ஃபிஷ் இந்த லைட் ப்ளூ வாட்டர்ல இருக்காது. அது அங்க டார்க் ப்ளூ வாட்டர்ல தான் இருக்கும். சோ இது நல்ல ஐடியாவா இல்ல மோசமான ஐடியாவா? கண்டிப்பா மோசமான ஐடியா தான். பிளான்ல ஆபத்து இருந்தாலும் இது அசால்ட்டா செய்ய முடியும். மேக் ஒரு ஹியூமன் மோட்டார் போட் மாதிரி காலாலேயே துடுப்பு போட்டு ஷானையும் நோலனையும் நடுக்கடலுக்கு கொண்டு போகணும். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஷான் ஒரு சர்வைவல் தகப்பன். அதனால அவரால் எங்கேயும் மீன் பிடிக்க முடியும். நாங்க சாப்பிட அந்த கரைக்கும் கொண்டு வர முடியும். நீங்க கயிறு கொண்டு வந்தீங்கல்ல? ஆக்சுவலி ஒரு 500 அடி நீளமான கயிறு நாங்க அதுல கட்டி வச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இதை நாங்க இழுத்துருவோம். என்ன சேனல்? சரிதான். கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. மேக், நீ நல்லா இருக்கியா?
மேக் உண்மையிலே எடுத்துட்டு போறானா? மேக்கோட கயிறு அவுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பயங்கர வெயிட்டா இருக்கான். வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இப்ப கயிறே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம பீச்சை விட்டு தள்ளி இருக்கோம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் சீ சிக்னஸ் வந்துரும்னு ஓ, நினைக்கிறேன். அங்க வர புயல பாருங்க. பாய்ஸ் நம்ம சீக்கிரமா போணும். மழை பெய்யுதா என்ன? மழை பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கயிறு எங்கேயோ அறுந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ நோ. இப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம். மீன் பிடிக்கலாம். நான் மீன் பிடிக்க மாட்டேன். அவன் இன்னும் தண்ணியில தான் இருக்கான். Guys, கயிறு அந்துருச்சு. உனக்கு அங்க ஏதாவது மீன் தெரியுதா? எனக்கு எதுவும் தெரியல. எனக்கும் தான். guys, கயிறு இங்க இருக்கு. ஹேய்! ஓ, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? ஐயா, யா. நாங்க ஒரு மீனை பிடிச்சிட்டோம். பொறுமை. நாங்க பிடிச்சிட்டோம். 2 மணி நேரம் ஃபிஷிங்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 200 மீனை பிடிக்கிற அளவுக்கு கேலரிஸை பர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிடிச்சு கொண்டு வந்தது ஒரே ஒரு மீன். இத சாப்பிடலாமா? யா, சாப்பிடலாம். இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின ஃபிஷ் மாதிரியா இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு மீன் எங்க இருந்து வரும்னு தெரியும்ல? எங்க? கடல்ல இருந்து. சர்ப்ரைசிங்கா கடல்ல பிடிச்ச மீன் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததுனால இப்ப நாம இன்னும் பெட்டரான ஒண்ணு சாப்பிட போறோம். ஸ்மோர்ஸ். முதல்ல இந்த குச்சில இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் கொன்னுடணும். அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஜிம் இதுக்கு முன்னாடி ஸ்மோஸ் பண்ணிருக்கல. நான் சொந்தமா ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சிருக்கல, சோ எனக்கு தெரியும். ஓ மேக், என்ன பண்ற? ஓ அட கடவுளே. இந்த மாதிரி ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் எடுத்து சூடா இருக்கும் போதே ஸ்க்ரன்ச் பண்ணிக்கணும். நல்லா இருக்குமா? ஃபீஸ்டபிள்ஸ் பாரை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா கடையிலயும் நல்லா விக்குதான். கவலைப்படாதீங்க, ஸ்டாக் காலி ஆக நாங்க ஃபில் பண்ணிட்டே இருப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்மோர்ஸே சாப்பிட்டது இல்லைன்னா அப்ப ஃபீஸ்டபிள்ஸோட ஸ்மோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட் டைமுக்கு படுக்கலான்னு வந்தா கரெக்டா இப்ப மழை ஆரம்பிச்சிருக்கு. நாம சர்வைவல் வீடியோஸ் எடுக்கும் போது அதுலயும் முக்கியமா தூங்குறப்பதான் ஏன் நம்மள பேஞ்சுக்கிட்டே இருக்கு. 4 நாளும் நல்லபடி தான் போச்சு இல்லையா? யா. நான் ஒத்துக்கிறேன். இவன் கோழியை பிடிச்சா நான் மீனை பிடிச்சேன். ஆனா இந்த பைத்தியக்காரத்தனம் முடிக்க இன்னும் 3 நாள் இருக்கு. நான் இப்பதான் எந்திரிச்சேன். எனக்கு இது எத்தனாவது நாள்னே தெரியாது. ஆக்சுவலா இது 5. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த ஐலாண்ட் நாங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த பழைய இடிபாடுகள், அப்புறம் இடிஞ்சு கிடக்குற இந்த வீடுகள் தான். என்னதான் அது இந்த மலையோட உச்சியில இருந்தாலும் இன்னைக்கு நாங்க அதை பார்க்க போறோம். நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்க மாட்டேன். என்னதான் அந்த இடிபாடுக்கு போக எல்லாரும் ஒத்துக்கலனாலும் வெறும் வயித்தோட வேலையை ஆரம்பிக்க கூடாதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். எங்க பேக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பீச்ல பசிய தூண்டுற மாதிரி ஒண்ணு இருக்கிறத நோலன் கவனிச்சு. அது வந்து கரைக்கிட்ட பாருங்க. என்ன அது? ஒரு ஆடு. வாய்ப்பே இல்ல bro. அது ஒரு ஆடு தான். மேக், நீ அதை சாப்பிட கூடாது. உங்களால தடுக்க முடியாது. நோ. ஆட்டுக்குட்டி உன்னை சூப் வைக்க வரா. ஓடி போயிடு. கோ. கெட் அவுட். எஸ். ஏன் இப்படி பண்ண? அவன் நம்ம ஃப்ரெண்ட். என்னோட சாப்பாடை திரும்பவும் ஜிம்மி பயமுறுத்தி துரத்திட்டான். இன்னொரு உயிரை மேக் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் இப்ப இது இடிபாடுகளை போய் பார்க்கிறதுக்கான நேரம். ஆல்ரைட், கிளம்பலாமா? நம்ம கிட்ட குடிக்க தண்ணி இல்ல காய்ஸ். கிளம்பும் போது தான் இப்படி எல்லாம் கடுப்பேத்துவீங்களா? போயிட்டு வரதுக்குள்ள நான் இதுல தேங்காய் தண்ணியை நிரப்பி வைக்கிறேன். நல்ல விஷயம் தான். போய்கிட்டே இருங்க, பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. போக போக உங்களுக்கே புரியும். எங்களை அனுப்பிட்டு கேமராவை பார்த்து பேசினது வினோதமா இருக்குது. நீ எப்படி $15 லட்சம் மிஸ் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஓ யா. பின்னாடியே வாங்க கேங். நான் உன்னதான் நம்புறேன். ஒரு செகண்ட்ல மலை உச்சிக்கு வந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னன்னா மலை அடிவாரத்தை கூட இன்னும் ரீச் பண்ணல. மலை ஏறி மூச்சரிச்சாலும் இந்த வெஸ்டர்ன் யூனியனை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க பணத்தை ஈஸியா அனுப்ப முடியும். நாங்க போயிட்டே இருக்கோம். நீ அதை பத்தி பேசிட்டே இரு ஜிம். விளம்பரம் முக்கியம் தம்பி. நாங்கெல்லாம் மேல போயிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் யூனியனுக்குன்னு ஒரு ஃப்ரீ வெப்சைட் அண்ட் ஆப் இருக்கு. அது ரொம்ப சிம்பிள் அண்ட் செக்யூரும் கூட. என் பாட்டி அதை யூஸ் பண்ண முடியுமா? உங்க பாட்டி கண்டிப்பா யூஸ் பண்ணலாமா? இங்க நாங்க வரதுக்கு கூட எங்க போட்டுக்கு வெஸ்டர்ன் யூனியன்ல தான் பே பண்ணேன். ஓ ப்ரோ, பார்த்து ஜாக்கிரதை. வெஸ்டர்ன் யூனியன் ஒரு நிமிஷம். என்ன சொல்லிட்டு இருந்த? இங்க வந்த போட்டுக்கே நான் வெஸ்டர்ன் யூனியன் மூலமா தான் பணம் கொடுத்தேன். 100 வருஷத்துக்கு மேல செயல்படுறதுனால நான் அனுப்பின பணம் போய் சேர்ந்துச்சான்னு எங்கவும் எப்பவும் தெரிஞ்சுக்க முடியும். எங்க பீச்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு கொஞ்சம் பாருங்க. காய்ஸ், அது வானவில் தானே? வானவில் தானே அது? அட ஆமா. என்ன அது? அட்டகாசமா இருக்குல்ல? நான் ஒண்ணு டெபி டவுனர்ல கிடையாது. ஆனா அங்க பாருங்க, பயங்கரமா மழை பெய்யுது. மேகம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான மேகங்கள் மழை கொண்டு வரும். டவுனர் தான். இங்க இருந்து ஷானை பார்க்க முடியுது. அவன் ஷெல்டரை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இல்ல, அவன் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஷான்! ஷான்! என்னால உங்களை பார்க்க முடியுது. ஷான்! நம்ம கூப்பிட்டது கேட்டுச்சானே? போயிட்டே இருங்க. நீ ஒரு லூசுனா கையை காட்டு பார்க்கலாம். கை காட்டாருப்பா. நாம திரும்ப போறப்போ இருட்டாயிரும்ல. Yeah. அப்ப எப்படி பாக்குறது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யாராவது விழுந்தா அவங்கள துரதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும். ஒன்னும் ஆகல. உயிரோட தான் இருக்கேன். அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. பாய்ஸ், இப்படி வாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. இடிபாடுகளுக்கு வரவேற்கிறேன். ஓ, பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. இந்த எல்லோ பாக்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? ஆமா, என்னது இது? இப்பயாவது கேட்டீங்களா? இந்த பாக்ஸை இங்க கொண்டு வரதுக்கு வெஸ்டர்ன் யூனியன் மூலமா அந்த ஆட்களுக்கு $10,000 கொடுத்திருக்கேன். நிஜமாவா? நோலன், உன் பேக்ல க்ரோபா இருக்குல்ல? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீட்சா.
தண்ணி காலியாக போகுதுன்னு தெரிஞ்சு இதுக்குள்ள கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா வாட்டர் வச்சிருப்பீங்க. இதை நாங்க ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது வெஸ்டர்ன் யூனியன் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்றதுக்கு இதான் சரியான நேரம். ஏன்னா உங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. நீங்க westernunion.com/MrBeast போங்க. எனக்கு தெரியும் இந்த கிரேட்டுக்குள்ள தண்ணியையும் சாப்பாடையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதை விட பெட்டரான ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். மேக், உன்னால இதை எப்பவும் மறக்க முடியாதுல்ல? $8 லட்சம் இழக்கும் போது எடுத்த படம் இது. அப்புறம் $7 லட்சம் இழக்கும் போது இதை எடுத்தோம். ப்ரோ ஏன் எதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். ஓகே, $1.5 லட்சம் இழந்ததுக்காக மேக்க கலாய்க்கிறன்னு மட்டும் நீங்க தப்பா நினைக்காதீங்க. நிஜமாவா? நீங்க பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இது எதுக்குன்னா உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குங்கறத காட்டுறதுக்காக தான். சான்ஸே இல்ல. ஆனா இது அவரோட ஃபைனல் ஷாட். எனக்கு தேர்ட் சான்ஸ் கொடுக்கணும். ஃபைனல் ஷாட். இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் மேக்குக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் நீ ஜெயிச்சிட்ட. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வாய்ப்பை விட இன்னும் நிறைய இருக்கு. அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போலாம் வாங்க. தேர்ட் சான்ஸ் பேபி. இந்த வாட்டி நம்பிக்கையை காப்பாத்துவேன். இதெல்லாம் நூற்றாண்டு பழமையான வீடு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பில்டிங்கா இருக்கும்போது அப்ப யூடியூபர்ஸ் இருந்திருந்தா எல்லாரும் டூர் வீடியோ போட்டுப்பாங்கல்ல. ஓ, இது பயங்கரமா இருக்கு. இந்த கள்ளிச்செடி ஏன் மேல இருக்கு? இந்த கள்ளிச்செடி தானா வந்துச்சா இல்ல யாராவது தூக்கி மேல போட்டுருப்பாங்களா? அதுவா ஒண்ணு நடந்து அங்க போயிடாது ஜிம்மி. என்னதுக்கு காலையில? கடவுளே. ஓகே, கிரேட்டுக்கு அந்த பக்கம் போலாம். அங்கேயும் நிறைய இடிபாடுகள்லாம் இருக்கு. இது பயங்கர கிரேசியா இருக்கு. இந்த பாறைகள் எல்லாம் சுத்தி இந்த மரம் எப்படி வளர்ந்துருக்குன்றத பாத்தீங்களா நீங்க? என்ன தம்பிங்களா, இங்க வந்ததுல பிரயோஜனம் இருக்கா? தேர்ட் சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ ஆமா சொல்லுங்க. இவன் சுயநலமா பேசுறான். இவனை விட்டுருங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. இல்ல பாக்ஸ்ல பீஸா இல்ல, அதனால நோ தான். 5வது நாளான இன்னைக்கு தீவுல சூரியன் மறைய போகுது. கேம்புக்கு திரும்பும் போது மலையோட உச்சியில இருந்து எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்தோம். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் பேர் தெரியாத மலையை சுத்தி பார்த்திருக்கவே முடியாது guys. Thank you. வேணும்னா ராக்கெட் ட்வைன் ஜான்சன். கேம்ப க்ளீன் பண்ணியாச்சு, கூடாரத்தை ரெடி பண்ணியாச்சு, இளநீ இருக்கு, மீல்ஸும் ரெடியா இருக்கு, தண்ணியும் நிறைய இருக்கு. இப்ப இருட்டிட்டு வேற இருக்கு. இப்ப என்னால காட்டுக்குள்ள எதையும் பார்க்க முடியல. அந்த மலை உச்சில இருந்து காட்டு வழியா இவங்களால கேம்புக்கு வந்து சேர முடியுமான்னு தெரியல. ராத்திரியில இந்த பயணம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓ கேக்டஸ். ஓ, நாச்சு சின்ன முள்ளுதான், ஒண்ணும் இல்ல. நடுராத்திரில கள்ளி செடி கடையில நடக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல. ஆனா கவலைப்படுற விஷயம் என்னன்னா நாங்க ஒரு டெட் எண்ட்ல வந்து முட்டிக்கிட்டோம். அதாவது நடுக்காட்டுல திக்கு திசை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் போறது? இந்த பக்கமா அந்த பக்கமா? ஒரு நிமிஷம், என்னால 3 விஷயத்த பார்க்க முடியுது. இங்க இருக்கு இதோ, இதுக்கப்புறம் இங்க 2வது வழியும் இருக்கு. இது கரெக்ட்னு உறுதியா சொல்ல முடியுமா? இங்க இன்னொரு பாதையா ஆமா இருக்கு. இருக்கு. கண்டிப்பா இதுல போக கூடாது. குத்து மதிப்பா போவோம், கரை போய் சேருவோம், நம்புவோம். வாங்க. வேணா வேணா இருங்க, நம்ம லெஃப்ட் பக்கம் போலாம். இல்ல ரைட், இந்த பக்கம் இந்த பக்கம். ஓ, மழை வருது. நாங்க எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலின்னா வழி மாறி போறது மட்டும் இல்லாம மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வழி கரெக்டா கரெக்டான வழி தெரியுமா உனக்கு? எந்த பக்கம் போறது சொல்லுங்க. நான் லெஃப்ட்ல தான் போறேன்னு. சாண்ட்லர், ஃபாலோ பண்ணுங்க. சாண்ட்லர், எவ்வளவு உறுதியா இருக்க? 10% உறுதியா சொல்றேன். அப்படின்னா மீதி 90%. நீ 90% உறுதியா சொல்றியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி மலையில இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கு. போங்கடா, மழை பெய்யுது. ஓகே வாங்க, நம்ம சூஸ் பண்ணாத பக்கமே போலாம். எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. காய்ஸ், இது உண்மையாவே ரொம்ப மோசம். நீங்க பயங்கரமா வழுக்குது. நம்ம வரும்போது இவ்வளவு செங்குத்தாவா இருந்துச்சு. ஓ, எல்லாரும் சென்ற வாரி இருப்பேன். இதுக்கு மேல மோசமாக முடியாது. வழி தவறி போயிட்டோம், மழை வேற பெய்யுது. இதோட நாங்க கவலைப்பட வேண்டிய 3வது விஷயம் என்னன்னா இந்த மரம் உலகத்திலேயே ஆபத்தான மரம். என்ன மழை பெய்யும் போது அதோட விஷம் நம்ம தோல்ல பட்டா தோல் எரிஞ்சு போயிடும். மழை பெய்யறதுனால டெத் ஆப்பிள் சாப் எங்கேயாவது இருக்கான்னு பாத்துட்டே போங்க. சரி, நாங்க என்ன பண்ணணும்? பாய்சன் உங்க மேல படாம பாத்துக்கோங்க. என்னால 10,000% உறுதியா சொல்ல முடியும், இது டெத் ஆப்பிள் ட்ரீ தான். ஜஸ்ட் மிஸ்ஸா நாங்க சரியான பாதையில போறோமான்னு தெரியாது. ஆனா எப்படியோ கேம்புக்கு கிட்ட வந்துட்டோம். அது மண்ணு. ஆமா, அது சாண்ட் தான். நம்ம வந்துட்டோம். கேம்ப் அங்க இருக்கு. ஆனா ஷான பயமுறுத்த இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. இதை யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், Of course. ஓகே. கடவுளே, ஓ மை காட், நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. நாங்க வந்துட்டோம். வந்துட்டோம். டின்னரும் ரெடி பண்ணிட்டு தேங்காய் தண்ணியும் இருக்கு. ஓ, ரொம்ப நன்றி. எஸ் பாய்ஸ். வாவ், இளநீர் மாதிரியே இருக்கு. மலை ஏறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம், குளிச்சோம், காய வச்சோம். வெறும் 2000 மட்டுமே போட்டுக்கிட்டு வானத்துல நட்சத்திரத்தை பார்த்தோம். ஏன்னா நீங்க கடலுக்கு நடுவுல இருக்கும்போது ஏதோ வேற கிரகத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா எதிர்பாராத விதமா இந்த மொத்த சேலஞ்சிலையும் நாங்க பயந்துகிட்டு இருந்த அந்த விஷயம் நடந்தது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா? காய்ஸ், பேட் நியூஸ். நம்ம கூரைக்கு மேல தண்ணி அதிகமா தேங்கி நிக்குது. அதனால நம்ம தூங்குறது சேஃப் இல்லைன்னு தோணுது. எங்க ஷெல்டரை பெட்டர் ஆக்கிறதுக்கு நாங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்திருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்யறதுனால எங்க ரூஃப்ல அது சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூரை மேல தண்ணி பயங்கரமா இருக்கு. இது அப்படியே நம்ம மேல விழுந்துருமா என்ன? நைட் நல்லா நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாம இந்த ரூஃபை சரி பண்ண ஆரம்பிச்சோம். ஓ மை காட், நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. விடாத மழையால வேற வழி இல்லாம எல்லாரும் நனைகிற மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து 2 மணி நேரம் பெஞ்சதுக்கு அப்புறமா எங்க ஷெல்டர் டேமேஜ் ஆச்சு, எங்க பெட் எல்லாம் நனைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தூக்கத்தை பத்தி யோசிக்க கூட முடியாத மாதிரி இந்த ஆயிடுச்சு. மாதிரியோட சவால்ல தூக்கம் இல்லாம மழையில நனையிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்குதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? நிலைமை இதை விட மோசமாக முடியாதுன்னு நினைக்கும் போது வேற வழியே இல்ல. நாம காத்திருந்துதான் ஆகணும்.
நான் போய் சொல்ல மாட்டேன், ஆனா நேத்து ராத்திரி நிலைமை ரொம்ப மோசம். இது வரைக்கும் இந்த மாதிரி குளிர்ல நான் இருந்ததே இல்ல. உண்மையாதான். நோலன், இன்னைக்கு என்ன பண்ண போற? ஓ, அது நான் எதுவும் பண்ண போறதில்ல. எனக்கு எப்படா இங்க இருந்து வெளியே போகணும் நான் இங்க போய் சொல்ல விரும்பல, நான் உண்மையா தான் சொல்றேன். இங்க உடம்பு எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல. இந்த கட்டத்துல இந்த தீவு எங்களை பாடாப்படுத்திருச்சு. ஒரு கெட்ட கனவை கடந்து வந்த மாதிரியான ஃபீலிங்க கொடுத்துருச்சு. 6 நாளா பிசிக்கலா கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எங்க மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இங்க எல்லாமே பேட் ஃபுட் தான். நாம குடிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா சன்ல இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நீங்க மோசமா உணராத வரைக்கும் தான். நான் இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலை வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த சவாலை முடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கடினமான நடவடிக்கைகளை எடுத்தாகணும். நான் பீச் காப்லரை தேடுறேன். ஓ, பீச் காப்லரை தேடிட்டு இருக்கியா? இதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். So, நிலைமையை கொஞ்சம் மாத்துறதுக்காக கேண்ட் காப்லரை பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம் நாங்க முடிவு பண்ணோம். நல்லாதான் இருக்கு. எப்படி இருக்கு? யா. ஓகே தான். வழக்கத்துக்கு மாறான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாண்ட்லர் ஹாப்பி. அண்ட் பழையபடி நார்மல் ஆக ஆரம்பிச்சோம். நோலன், டியூட், நீ நேரா மரத்தை பார்த்து வீசிட்டு இருக்க. அண்ட் முடிவு பண்ணிட்டோம். 6வது நாள எப்படி கடக்கிறதுன்னு கிளியரா தெரியும். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே விளையாட வேண்டியதுதான். அண்ட் அப்பதான் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் இது வரைக்கும் இவ்வளவு வெயிட்டான சீட் இருக்கும் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. எங்க ட்ரிப்ல நாங்க நிறைய என்ஜாய் பண்ணோம், Cheers, நிறைய boys. சாகசங்களையும் செஞ்சோம். நாங்க நாம செஞ்சிட்டோம். சாதிச்சிட்டோம். இந்த மாதிரி தருணங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சேலஞ்சை நாங்க திரும்பி பார்க்கும்போது எங்க சந்தோஷமான தருணங்கள் மட்டும்தான் ஞாபகத்துல வரும். எங்க மோசமான தருணங்களை மறந்துடுவோம். இது நல்லா தான் இருக்கு. ஒரு வழியா எங்க சேலஞ்சோட 6வது நாள் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட கடைசி ராத்திரிய நல்லா தீ மூட்டி கொண்டாட போறோம். ஐயோ, ரொம்ப அனலா இருக்கு. ஆமா, பயங்கர சூடா கொண்டாட்டம் இருக்கு. கொஞ்சம் அதிகமாயிடுச்சோ. நாளைக்கு பொழுதும் விடிஞ்சிடும், இந்த சேலஞ்சும் முடிஞ்சிடும். 7வது நாள்ல சூரியனும் வந்துச்சு. முதல்ல இங்க இருந்து எப்படியாவது போகணும். எங்க கேம்ப கழிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்தை காலி பண்ணோம், திரும்ப வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணோம். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். எங்களை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் உருவாக ஒரே காரணம் நீங்க மட்டும்.